السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي هدانا لهذا نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له فمن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أما بعد. قال الله تبارك وتعالى في محكم تنزيل وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. يا زكريا إنا نبشرك بغلام اسمه يحيى لم نجعل له من قبل السمية. صدق الله العلي العظيم وصدق رسول النبي الكريم ونحن على ذلك من الشاكرين والشاهدين والحمد لله رب العالمين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني ويفقه قولي. ربي زدني علما وارزقني فهما. اللهم صل على سيدنا محمد طب القلوب دوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وبارك وسلم عليه. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் ஸலாமும் கருணையும் ஈடேற்றமும் நமது நாயகம் நற்குணத்தின் தாயகம் நபிகளங்கள் பெருமானார் ரசூலே அக்ரம் தாஜிதாரே மதீனா சர்வரே காயினார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய தோழர்கள் குடும்பத்தினர்கள் சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் சுஹதாக்கள் அவுலியாக்கள் குறிப்பாக மூமின்களான முஸ்லிம்களான நம் அனைவர் மீதும் இன்றும் இனி என்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நமக்கு வாழ்வதற்குண்டான வாழ்வாதாரங்களை வாரி தந்திருக்கிறார். அவன் நம் மீது கொண்டிருக்கிற கிருபை இரக்கம் ஆகியவற்றின் காரணமாக மனிதனுக்கு எவைகளெல்லாம் அத்தியாவசியமோ அவற்றை எல்லாம் மிக எளிதாக்கி தந்திருக்கிறார். உதாரணமாக நாம் சுவாசிப்பதற்கு தேவையான காற்று, அருந்துவதற்கு தேவையான குடிநீர், இவற்றை எல்லாம் மிக லேசாக நமக்கு கிடைக்கும்படி அல்லாஹ் செய்திருக்கிறார். நாம் கேள்விப்படுகிறோம், சில ஊர்களில் சில நகரங்களில் குடிப்பதற்கு சுத்தமான தண்ணீர் கிடைப்பதில்லை. பெரும் பெரும் மெட்ரோபாலிட்டன் சிட்டி என்று சொல்லப்படக்கூடிய நகரங்களில் எல்லாம் குடிநீரை விலை கொடுத்து வாங்குகிறார்கள். ஏன் அவ்வளவுக்கு செல்ல வேண்டும்? இஸ்லாமியர்களின் மூல பூமியாக இருக்கக்கூடிய காபத்துல்லா செல்வம் அங்கே கொழிக்கிறது. தோண்ட தோண்ட காசு பணம் வருகிறது. ரியால் உலகத்தின் அத்தனை செல்வங்களும் கொட்டி கிடக்கிறது. ஆனால் குடிப்பதற்கு இனிப்பான மதுரமான தண்ணீர் அங்கே கிடைப்பதில்லை. கடல் நீரை ஒப்பற்ற தண்ணீராக மாற்றி அங்கே பெரும் பெரும் தங்கும் இடங்களிலும் ஹோட்டல்களிலும் ஒழு செய்வதற்கு மற்ற இடங்களுக்கும் பெரும் பெரும் வாகனங்களில் ட்ரெய்லர் என்று சொல்லப்படக்கூடிய லாரியில தான் என்ன செய்யறாங்க, சவுதியில தண்ணியை வாங்குறாங்க, காசு கொடுத்து தண்ணி வாங்குறாங்க. நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா அந்த மாதிரி நமக்கு புழக்கத்துக்கே காசு கொடுத்து தண்ணி வாங்கணும் அப்படின்னு இருந்தா எவ்வளவு சிரமமாகும். சில நேரங்களில் விவசாயத்திற்கு தண்ணீர் இல்லை என்று சிரமப்பட்டு அந்த தண்ணீரை எப்படியாவது வயலுக்கு பாய்ச்சி விட வேண்டும் என்று விவசாயிகள் படும் பாடு. வயிற்றிலே குழந்தைய வச்சுக்கிட்டு அந்த குழந்தை வயிற்றுல இருக்கிறதுக்காக வேண்டிய நான் சாப்பிடணுமே என்று பரிதவிக்கிற தாய்மார்களை போன்று
பயிரிட்டு விட்டோமே, இந்த பயிர் கருகி போய்விடக் கூடாது என்று பரிதவித்து அதற்கு தண்ணீர் ஏற்பாடு செய்யக்கூடிய விவசாயிகளை எல்லாம் பார்க்கிறோம். ஆனால் எப்படியாவது அவர்கள் அதற்கு தண்ணீர் பாய்ச்சி விவசாயத்தை செய்து விடுகிறார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லுவான், அஃபரைத்துமுல் மா அல்லதி தஷ்ரபூன், நீங்கள் குடிக்கிற தண்ணீரை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்திருக்கிறீங்களா? அந்த தண்ணீரை வானத்திலிருந்து நீங்கள் இறக்குகிறீர்களா அல்லது நான் இறக்குறேனா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பான். என்ன செய்வான்? குடிக்கிற தண்ணிய வானத்திலிருந்து நீங்க இறக்குறீங்களா அல்லது நான் இறக்குகிறேனா அப்படின்னு நல்லா கேட்பான். மனுஷன் ஈஸியா சொல்லிட்டு போயிடுவான், இந்த தண்ணி நான் செலவழித்து நான் போர் போட்டு தண்ணி எடுத்தேன். யோசிச்சு பாருங்க, பூமி மேற்பரப்பை விட கீழ்பரப்பில் தண்ணீர் அதிகமாக இருக்கிறது. 100 அல்ல, 1000 அல்ல, லட்சக்கணக்கில் நீங்கள் போர் போட்டாலும் அத்தனை போர்லாம் தண்ணி வந்துகிட்டு தான் இருக்கு. என்ன கொஞ்சம் வித்தியாசம், ஒரு இடத்துல 500 அடி இருக்கு, இன்னொரு இடத்துல 700 அடி இருக்கும். இவ்வளவுதானே ஒழிய ஒரு இடத்தில் போர் போட்டு இருக்கிற தண்ணீரே இல்லை என்று சொல்வதற்கு இல்லை. பூமி முழுக்க அதனுடைய நீர் கீழ்ப்பகுதியில் அல்லாஹ் தண்ணீரை வைத்திருக்கிறான். இந்த தண்ணி எங்க இருந்து வருது? எல்லா தண்ணீரும், நாம் அருந்துகிற தண்ணீர் எந்த தண்ணீரா இருக்கட்டும், ஆறு, ஊற்று, கடல், நதி அல்லது எந்த தண்ணீராக இருந்தாலும் அடிப்படை வானத்திலிருந்து வரக்கூடிய மழை தண்ணி. நம்ம எல்லா இடத்துலையும் எழுதி இருக்கிறத பார்க்கலாம், மழை நீர் உயிர் நீர்னு எழுதியிருப்பான். அப்ப அந்த உயிர் நீரை அல்லாஹ் தன்னுடைய பொறுப்பில் இறக்கி வைக்கிறான். இதே போன்று மனிதனுக்கு தேவையானது எல்லாத்தையும் அல்லாஹ் கொடுத்துறான். சில நேரத்துல மனுஷன் என்ன செய்யறான்? ஹுலிக்க ஹலுஆ, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், மனுஷன் அவசரக்காரன். மனுஷன் அவசரக்காரன், கொஞ்சம் அவசரத்துல படபடன்னு மனுஷன் எதையாவது செஞ்சிருவான். அல்லாஹ் அவனுக்கு தந்துருவான். படைத்த இறைவன் அவனுக்கு உணவளிப்பதற்கு காத்திருக்கிறான். ஆனால் மனுஷன் என்ன செய்யறான்? சில நேரத்துல படபடன்னு அவசரப்பட்டு அந்த ரிசுக்குடைய விஷயத்தில் படபடப்பில் தன்னுடைய நிதானத்தை இழந்து விடுகிறான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான். அது மாதிரி இந்த பூமியில அல்லாஹ் ஏற்பாடு செய்கிறான். சொல்லுவான் இல்லையா, இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் என்று. இந்த பூமியில் பிறந்திருக்கிற ஒவ்வொரு ஆணுக்கும் அவனுக்கு தேவையான ஜோடியை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஹலக்னாக்கும் அஸ்வாஜா, இந்த ஆணுக்கு இந்த பெண் ஜோடி என்று பிறக்கின்ற பொழுதே அல்லாஹ் எழுதி வைத்திருக்கிறார். ஆனா உலகத்தினுடைய ஃபார்மாலிட்டி என்ன? அவர்கள் தேட வேண்டும், கொண்டு போய் இவருக்கு இவர் சரியாக இருக்கிறார் பொருத்தம் பார்க்க வேண்டும், அப்புறம் அமர்ந்து பேச வேண்டும். சில அமர்வுகள் பேசி முடித்ததற்கு பின்னால் இந்த மணமகன் இந்த மணமகளுக்கு என்று பேசி முடித்து திருமணம் முடித்து வைத்து என்ன செய்வாங்க? பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்ட வண்ணம் இந்த நிக்கா நடைபெறுகிறதுன்னு சொல்லுவாங்க. முடிவு செய்யறது அல்லாஹ், முடிவு செய்யறது அல்லாஹ் தான் முடிவு செய்கிறான். இந்த மாப்பிள்ளைக்கு இந்த பெண் என்று முடிவு செய்வது அல்லாஹ் முடிவு செய்கிறான். முயற்சி நாம செய்யறோம், எல்லா விஷயத்துக்குமே அப்படிதான். முயற்சி மனிதனிடம், முடிவு இறைவனிடம் இருக்கிறது. எத்தனையோ நேரங்களில் நாம் முயற்சி செய்வோம், அது நடக்காமல் வேறு ஒன்று நடந்திருக்கும். அங்கே இறைவனுடைய முடிவு அதுவாகத்தான் இருக்கும். இதே போன்று திருமணம் முடித்ததற்கு பின்னால் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற மிகப்பெரிய தன்னுடைய நியாமத் என்ன அப்படின்னு சொன்னா, குழந்தை சொல்லுவோம். இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, குழந்தை என்ற செல்வத்தை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு தருகிறார். அந்த குழந்தையை அல்லாஹ் தருவதற்கு முன்னாடியே உலகத்துல அவசரம். என்ன அவசரம்? கல்யாணம் முடிச்சு 10 மாசம் கூட ஆயிருக்காது. என்ன செய்வாங்க தெரியுமா? கேட்பாங்க, என்ன கல்யாணம் முடிச்சாங்களே எதுவும் விசேஷமா? கல்யாணம் முடிச்சாங்களே எதுவும் விசேஷமானு கேட்பாங்க. திருமணம் முடிச்சவங்க கூட சும்மா இருப்பாங்க. ஆனா இந்த ஊரும் உலகமும் வாய் இருக்கிறதே பேசுவதற்கு என்று ஏதாவது அவர்களுக்கு வேண்டும். வெறும் வாய்க்கு மெல்லுவதற்கு ஏதாவது தேவைப்படுகிறது. இன்னும் சும்மாதான் இருக்காங்களா, இன்னும் சும்மாதான் இருக்காங்க, இந்த கேள்வி இருக்கிறதே அவ்வளவு வேதனைக்குரிய விஷயம். திருமணம் முடிச்சு சில பேருக்கு 2 வருஷம் கழிச்சு பிறக்கும், சில பேருக்கு 5 வருஷம் கழிச்சு பிறக்கும். எனக்கு தெரிந்து நம்முடைய மாவட்டத்துல கல்யாணம் முடிச்சிருச்சு, இவருக்கு குழந்தை இல்லை, 5 வருஷம் ஆச்சு,
குழந்தை இல்ல, 8 வருஷம் ஆச்சு குழந்தை இல்ல. இவங்க 2 பேரும் டிஸ்கஷன் பண்றாங்க, கணவனும் மனைவியும். ஏங்க நமக்கு பிள்ளை பிறக்குமா பிறக்காதா, டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். டெஸ்ட் பண்றாங்க, 2 பேர்கிட்டையும் கோளாறு இல்லைங்கிறான். மருத்துவம் அப்படித்தானே சொல்லுவான், உனக்கு பிறக்காது உனக்கு பிறக்காதுன்னா நீ எதுக்கு டாக்டரா இருக்கன்னு கேட்பான். என்ன சொல்லுவான், 2 பேருக்கு எந்த கோளாறும் இல்லைன்னு டாக்டர் சொல்றான். சீக்கிரம் வந்துட்டாங்க வீட்டுக்கு. 8 வருஷம் 10 வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி, குழந்தை இல்லை. 2 பேரும் உட்கார்ந்து ஆலோசனை செஞ்சு, ஏங்க நமக்கு குழந்தை இல்லை, உங்க அண்ணனுக்கு 2 பிள்ளை இருக்கு, உங்க அண்ணனோட ஒரு பையனை வாங்கி நம்ம வளர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அண்ணனுடைய பிள்ளையை 5 வயதில் தத்தெடுத்து வளர்க்கிறார். அந்த பையனுக்கு 15 வயசு ஆகுது. கல்யாணம் முடிச்சு 20 வருஷம் ஆச்சு. கல்யாணம் முடிச்சு 20 வருஷம் ஆச்சு. சுபஹானல்லாஹ். அந்த அம்மாவுக்கு கரு உருவாகி திருமணம் முடித்து 21 ஆண்டுகள் கடந்து அழகிய ஆண் குழந்தை பிறக்கிறது. இங்க நம்ம மாவட்டத்துல சொல்றாங்க, ஆச்சரியம், திருமணம் முடித்து எங்களுக்கு குழந்தையே பிறக்காது என்றிருந்தோம், ஆனால் அல்லாஹு தஆலா 20 ஆண்டுகளுக்கு பிறகு எங்களுக்கு குழந்தையை தந்திருக்கிறான் அப்படின்னு உடனே அவங்க அண்ணனும் தம்பியும் கலந்து பேசுறாங்க. இந்த பையனை என் பிள்ளையாவே வளர்த்துக்கிட்டு இருக்கேன், என் பிள்ளையாவே வளர்த்துக்கிறவா இல்ல தந்துறவா? அண்ணன் சொல்றாரு, இல்ல இல்ல, இந்த பிள்ளையை நான் உங்களுக்கு தந்துட்டேன், அவன் தான் உங்க மூத்த மகன், 2வது பிறந்திருக்க, உங்க 2வது பையன் அப்படியே வளர்ந்து இன்றைக்கும் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதான் போன வாரமே நான் சொன்னேன், அல்லாஹ் யாருக்கு தருகிறானோ அவர்களுக்கு தந்து கொண்டே இருப்பான். தர வேண்டான்னு அல்லாஹ் முடிவு பண்ணிட்டான்னா சீல் வச்சிருவான், எதுவுமே தரமாட்டான். அல்லாஹ் தரணும்னு முடிவு பண்ண தந்துருவான். இங்க நான் மேலே சொன்னேனே, யா ஜக்கரியா இன்னா நுபஷ்ஷிருக பிகுலாமின் இஸ்முஹு யஹ்யா. ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு முதிர்ந்த வயதிலே அல்லாஹ் சொன்னா, உங்களுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்கும், அந்த ஆம்பளை பிள்ளைக்கு நீங்க எஹியான்னு பேர் வைங்க சொல்லிட்டு சொன்னா, இந்த எஹியாங்கிற பேரு இதுவரைக்கும் உலகத்தில் யாருக்கும் வைக்கப்படவில்லை. இது நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொன்னது. உங்களுக்கு ஆம்பளை பிள்ளை பிறக்கும், பிறந்த உடனே யஹ்யா என்று பெயர் வையுங்கள் என்பதாக அல்லாஹ் சொன்னார். அதே மாதிரி பிறந்தது. எல்லாவற்றிற்கும் மேலாக நம்முடைய ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு 80 வயதுகளை கடந்ததற்கு பின்னால் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறாங்க. அதனால நாம என்ன செய்யக்கூடாது, அவசரப்படக்கூடாது. இன்னும் கல்யாணம் ஆயிடுச்சு, 1 வருஷம் ஆயிடுச்சு, 2 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் பிள்ளை பிறக்கல, அவசரப்பட வேண்டியதில்லை. அல்லாஹ்விடம் துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும். யா அல்லாஹ், என்னை குழந்தை இல்லாதவனாக விட்டு விடாதே. லா ததர்னி ஃபர்தா, குர்ஆன்ல எல்லாத்தையும் அல்லாஹ் சொல்லி தர்றான். லா ததர்னி ஃபர்தா, என்னை குழந்தை இல்லாத மலடனாக என்னை விட்டு விடாதே, எனக்கு ஒரு நல்ல வாரிசை கொடு அப்படின்னு அல்லாஹ்தான் துஆ செய்யணுமா. ரசூலுல்லாஹ் சொல்லி தராங்க. நடந்து கொண்டிருக்கும் பொழுது செருப்பு அருந்து விட்டால் கூட அல்லாஹ்ட்ட கேளுங்கன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. செருப்புடைய வார் அருந்து போனால் கூட நீங்கள் அல்லாஹ்விடம் கேளுங்கள் என்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க. அப்ப நாம அதைத்தான் செய்யணுமே தவிர நம்ம மற்ற முயற்சிகளை எல்லாம் அல்லாஹ்விற்கு அடுத்தபடியாக செய்ய வேண்டும். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அல்லாஹ் தருவதாக இருந்தால் தருவான். பொறுமையா என்ன செய்யணும், அல்லாஹ்ட்ட கேட்கணும். சரி, குழந்தை பிறந்த உடனே நாம் செய்ய வேண்டிய விஷயம் நான் போன வாரமே சொன்னேன். பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு பிறந்துச்சு குழந்தை, ஆண் குழந்தை ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு. தூக்கிட்டு போறாங்க. தூக்கிட்டு போன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, அவங்களுடைய காதுல ஒரு காதுல பாங்கு, இன்னொரு காதுல இக்காமத்துன்னு சொன்னாங்க. ஒரு காதுல பாங்கும் இன்னொரு காதுல இக்காமத்துன்னு சொன்னாங்க. உலகத்தில் எங்கு குழந்தை பிறந்தாலும் சரி அவர்களை என்ன செய்யணும், பிறந்த உடனேயே, இன்னைக்கெல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் மக்கள்கிட்ட நிறைய விழிப்புணர்வு வந்துருச்சு. எந்த ஆஸ்பத்திரியில குழந்தை பிறக்குதோ அந்த ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிடறாங்க. கூட்டிட்டு போய் எங்க பிள்ளைக்கு பிள்ளை பிறந்திருக்கு, கொஞ்சம் நீங்க பாங்கு சொல்லுங்க. எல்லா ஆஸ்பத்திரியில, எந்த ஆஸ்பத்திரியில எப்படி சொல்றது இல்ல, நீங்க வரக்கூடாது பாங்கு சொல்லக்கூடாதுன்னு சொல்றது இல்ல. உங்களுடைய இது என்ன செய்யணுமோ அதை நீங்க செஞ்சுக்கன்னு அனுமதி கொடுத்துருவாங்க. நாம முறைப்படி செய்யணும். ஆனா இன்னைக்கு சில இடங்கள்ல நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த காளான்கள், அதெல்லாம் தேவையில்லை. எது அதெல்லாம் தேவையில்லை. ரசூலுல்லாஹ் செஞ்சாங்களா, சஹாபாக்கள் செஞ்சாங்களா,
நீ எப்படா பிறந்த? நீ எங்க இருந்து முளைச்ச? சஹாபாக்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திற்கு வழிகாட்டிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஈரக்குலை கொண்டு ஃபாத்திமா, அவங்களுக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. ஃபாத்திமா அம்மா ரசூலோட தூக்கிட்டு போறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமாவுடைய பிள்ளை தன்னுடைய பேர பிள்ளைய வாங்கி மடியில போட்டு ஒரு காதில் பாங்கும் இன்னொரு காதில் இகாமத்தும் சொல்லுகிறார்கள். அதே போன்று அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு குழந்தை பிறந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூக்கிட்டு போறாங்க. யா ரசூலுல்லாஹ், எனக்கு ஆண் பிள்ளை பிறந்திருக்கிறது, அல்லாஹ்விடத்துல துஆ செய்யுங்க. நல்லா கேட்டுக்கங்க, என்ன செய்யணும்? குழந்தை பிறந்தா அந்த குழந்தைய தூக்கிட்டு போய் நம்ம வீட்டுல 5 வக்து தொழுதுகிட்டு பேணுதலா இருந்தா நம்மளே செஞ்சிடலாம். அதுதான் இங்க இல்லையே, அதுதான் இங்க இல்ல. யாராவது சொல்லுங்க, நெஞ்சில கை வச்சு நான் 5 வக்து விடாம தொழுகிறேன். ஏதாவது உள்ள கோட்டை அடிச்சிடும். ஃபஜ்ருக்கு வந்துருவாரு, லோஹருக்கு மையத்து. ஃபஜ்ருக்கு வந்துருவாரு, லோஹருக்கு மையத்து. மகரிபுக்கு வந்துருவாரு, இஷாவுக்கு மையத்து. யாரும் கோச்சிக்காதீங்க, இதான் உண்மை. 5 வக்து நான் தொழுகிறேன்னு சொன்னா என் மகனுக்கு என் பேரனுக்கு என்ன செய்யலாம்? நான் பாங்கு சொல்லி பேர் வைக்கலாம். இங்கெல்லாம் அந்த தகுதி இல்லையே, ஓட்ட விழுந்துருச்சே. 5 வக்து நான் தொழுகிறது இல்லை. ஃபஜ்ருக்கு வருவேன், பரக்கத்துக்கு மகரிப் பெறுவேன், லொஹரு அசரு மகரிபு எல்லாம் மையத்து. அப்புறம் எங்கிட்ட நான் பாங்கு சொல்றது? அப்ப சொன்னாங்க, உங்களுக்கு குழந்தை பிறந்தால், உங்கள் பிள்ளைகளுக்கு குழந்தை பிறந்தால், பிள்ளையோ பேரனோ பேச்சியோ யார் தொழுகையாளியா இருக்காங்க அவங்கள தூக்கிட்டு போங்க, அல்லது அவங்கள கூட்டிட்டு வாங்க. இங்க எனக்கு பேரன் பிறந்திருக்கிறார், எனக்கு பிள்ளை பிறந்திருக்கிறது, மகன் பிறந்திருக்கிறார், நீங்கள் துஆ செய்யுங்கன்னு சொல்லுங்க. அவங்கள அந்த பிள்ளை காதுல பாங்கு சொல்லுங்க. பாங்கும் இகாமத்தும் சொல்லி விட்டு அபூ மூஸா அஷ்அரி சொல்றாங்க, நான் எனக்கு பிள்ளை பிறந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூக்கிட்டு போனேன். அவங்க என்ன செஞ்சாங்க? பேரித்தம்பழத்தை மென்று அதை சுவைத்து, ரசூலுல்லாஹ் பேரித்தம்பழத்தை மென்று அதை நல்ல சாஃப்ட் ஆக்கிட்டு அதை எடுத்து என் மகனின் வாயில் ஊட்டி விட்டார்கள். ஊட்டி விட்டு என் பிள்ளைக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். அல்லாஹு மஃபிர்ஹு, அல்லாஹ் இந்த குழந்தைக்கு ரஹ்மத் செய்வாயாக. இன்னும் இதெல்லாம் நடக்குதா? ஏன் நடக்கல? நான் சவுதியில இருந்தேன், அதெல்லாம் கிடையாது. எப்பயா நீ முளைச்சு போன சவுதிக்கு? நீ எப்ப பிறந்த? உனக்கு உங்க அத்தா தேன் தொட்டு வச்சுதானே பேர் வச்ச. என்ற ஒருத்தன் பேசுனா, என்ன பேர் வைக்கிறதுக்கு பாங்கு சொல்றீங்க, தேன் தொட்டு வைக்கிறீங்க, இதெல்லாம் மார்க்கத்துல இருக்கான்னு கேட்டான். இங்க வா, உங்க அத்தா உனக்கு இப்படிதான் பேர் வச்சார். உங்க அத்தா உனக்கு பேர் வைக்கும் போது நீ இல்ல, நீ அப்ப என்ன இல்ல, ட்ரெஸ்ஸே இல்ல, மொட்டையா கிடந்தா. உங்க அத்தா என்ன செஞ்சாரு? உங்க அத்தா பள்ளியில இருக்கிற இமாமா கூட்டிட்டு வந்து பாங்கு சொல்லி தேன் தொட்டு வச்சுதான் பேர் வச்சார். இன்னைக்கு நீ முளைச்சு பேசுற. முதல்ல முன்னோர்களை மறந்துடாத. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? மறந்துடாத. அபூ மூஸா அஷ்அரிக்கு குழந்தை பிறந்த உடனே ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க? பாங்கு சொல்லி விட்டு என்ன செஞ்சாங்க? பாங்கு சொல்லிவிட்டு தேனை சுவைத்து அந்த பிள்ளையின் வாயில வைத்து விட்டு அந்த பிள்ளையுடைய வாழ்க்கைக்கு துஆ செஞ்சாங்க. இன்னைக்கு சில இடங்கள்ல நம்ம மேதாவித்தனமா நடந்துக்கிறதுனாலதான் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையே சொல்லக்கூடாது, அந்த வாழ்க்கையே விளங்காம போயிடுது. இன்னைக்கு சில ஊர்கள்ல கேள்விப்படுறோம், குழந்தை பிறக்க போகுது, 5 மாசம்தான் அந்த அம்மா கன்சீவா இருக்கு, குழந்தை வயிற்றுல 5 மாசம். உடனே அவ அத்தா என்ன செய்யறாரு? ஊர்ல உள்ள அஜர்த்து மாட்டையெல்லாம் போறார். அஜர்த்து பொம்பளை பிள்ளைல ஒரு 10 பேர், ஆம்பளை பிள்ளைல ஒரு 10 பேர் எழுதிட்டாங்க. ஒரு அஜர்த்திட்ட எழுதி வாங்கியாச்சு, பேசாம இருக்க வேண்டியதானே. அடுத்த ஊர் அஜர்த்திட்ட போக வேண்டியது. அஜர்த்து ஆம்பளை பிள்ளைல ஒரு 10 பேர், பொம்பளை பிள்ளைல ஒரு 10 பேர், 10 அஜர்த்திட்ட போனான். 10 அஜர்த்திட்ட போய் 10 பேரா எழுதி வாங்கிட்டு வந்துட்டான். வீட்டுல 10 பேப்பர் அல்லாண்டு புள்ள பறந்துருச்சு. என்ன செய்யணும்? இந்த 100 பேர்ல ஒரு பேரை தானே வைக்கணும். வீட்டுல டிஸ்கஷன், அண்ணிமா, பெத்தம்மா, குப்பிமா, சச்சானி, மம்மானி எல்லாம் உட்காந்து இந்த மாதிரி 10 அஜர்த்திட்ட வாங்கிட்டு வந்திருக்கேன். ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க, அழகான ஹதீஸ் பாருங்க. ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, உங்களுக்கு குழந்தை பிறந்தால் இன்னக்கும் துஜாவுன யௌமல் கியாமத்தி பி அஸ்மாஇக்கும் வ அஸ்மாஇ ஆபாயிக்கும் ஃபஹ்சினு அஸ்மாஅக்கும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்கள் நாளை மறுமையில்
சொர்க்கத்தின் வாசலில் மலக்குமார்கள் என்ன செய்வாங்க, உங்க பேரும் உங்க அத்தா பேரையும் சொல்லிதான் கூப்பிடுவாங்க. உங்க பேரையும் உங்க அத்தா பேரையும் சொல்லிதான் கூப்பிடுவாங்க. அதனால மலக்குமார்களும் அல்லாஹ்வும் விரும்புகிற பெயராக வையுங்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. மலக்குமார் எந்த பெயரை விரும்புவாங்க அதையும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. மலக்குமார் எந்த பெயரை விரும்புவாங்க, நபிமார்களுடைய பெயரை விரும்புவார்கள். நபிமாருடைய பெயர் என்ன, மூசா அலைஹிஸ்ஸலாம், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மதுன்னு வைக்கலாம், அதோட ஏதாவது பேர் சேர்த்து வைக்கலாம். நூஹு நபியுடைய பெயரு, அதே மாதிரி ஈசா நபியுடைய பெயரு, இஸ்ஹாக் நபியுடைய பெயரு, இல்யாஸ் நபியுடைய பெயரு, இது போன்ற நபிமார்களுடைய பெயர் குர்ஆன்ல இருக்கு. அதை பார்த்து வைங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சமான பெயர் அப்துல் ரஹ்மான், அப்துல் ரஹீம் அப்படின்னு பெயர் இருக்கு, இந்த மாதிரி பெயர் வைங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லி தந்திருக்காங்க. இவன் என்ன பண்ணா 10 அஜரத்துல 10 பேர் மொத்தம் 100 பேர் வாங்கிட்டு வந்தான். 100 பேர் வாங்கிட்டு வந்து வீட்டுல எல்லாத்தையும் கலந்து பேசி, இதெல்லாம் என்னங்க பழைய பேரா இருக்கு. என்ன சொல்றது யாரு, அடுப்படி. அடுப்படியில என்னைக்கு நம்ம புத்தி கேட்கிறோமோ அன்னைக்கே நம்ம மேமாடி காலியா போச்சுன்னு அர்த்தம். அடுப்படியில் ஆலோசனை கேட்கவே கூடாது. ஆலோசனை ஆண்கள் சொல்ல வேண்டும், பெண்கள் கேட்க வேண்டும். அம்மா நீ என்ன சொல்ற, எப்படி அம்மா நீ என்ன சொல்ற, அடுப்படியில போய் கையை சொரிஞ்சா இவனுக்கு சரக்கு இல்லைன்னு அர்த்தம். எல்லாம் என்ன சொல்றான், அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசாய், ஆண்கள் பெண்களை அடக்கி ஆள்பவர்கள். ஆண்கள் பெண்களை அடக்கி ஆள்பவர்கள். 100 பேரை வச்சுக்கிட்டு அடுப்படையில போய் இவர் டிஸ்கஷன் பண்ணார். அந்த அம்மா சொல்லிருச்சு, இந்தாங்க நம்ம மயனுக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷமா நம்மளும் எங்கெங்கேயோ போனோம். நாகூருக்கு போனோம், முத்துப்பேட்டைக்கு போனோம், அல்லாஹ் காப்பாற்றணும். பிள்ளை கேட்கறது எங்க போய், அல்லாட்ட தானே கேட்கணும். ஆனா எங்க கேட்டாரு, போய் நாகூருக்கு போனோம், முத்துப்பேட்டைக்கு போனோம், அங்கெல்லாம் ஒண்ணும் ஆகலைங்க. பிராமலைக்கு போன பிறந்தான் இந்த பிள்ளை உருவாச்சு. அதனால அசரத்தை கூட்டிட்டு வந்து நம்ம பேரனுக்கு பிராமலைன்னு பேர் வைங்கன்னு சொன்னம்மா. என்ன சொல்லுச்சு, பிராமலைன்னு மலக்குமாறு கூப்பிடுவாங்களாங்க. மலக்குமாறு நாளைக்கு சொர்க்கத்துடைய வாசல்ல என்ன செய்யணும், இந்த பிள்ளைய கூப்பிடணும். எப்படி கூப்பிடுவாங்க, பிராமலைன்னு பேர் வச்சுட்டு போறான். மலக்குமாறு பார்த்துட்டு தூக்கி எரிஞ்சிருவாங்க. மலக்குமாறு செய்வாங்க, தூக்கி எரிஞ்சிருவாங்க. அப்துல் ரஹ்மான், அப்துல் ரஹீம் அல்லது நபிமார்களுடைய பெயர், எந்த பெயர் இஸ்லாமிய பெயர் பொருள் தருகிறதோ அப்படிப்பட்ட பெயர் வைக்கணும். நீங்க 100 பேர்கிட்ட பேர் வாங்கிட்டு கடைசியில வச்சது பிராமல். அஜரத்தை கூட்டிட்டு போய் சொல்றாரு, அஜத்துங்க உங்கள்கிட்ட 10 பேர் கேட்ட எழுதி தந்துட்டீங்க, ஆம்பளை பிள்ளை பேரு 10 பிள்ளை, பொம்பளை பிள்ளை பேரு 10 பேர் எழுதி தந்தீங்க. ஆனா என்ன ஆச்சு, எங்க வீட்டுல பிராமலைன்னு பேர் வைக்க சொல்றாங்க. அஜத் சொன்னாரு, இதெல்லாம் வைக்க முடியாதுங்க. இந்த பேர்லாம் வைக்க முடியாதுங்க, அல்லாஹ் ரசூல் இந்த பேரை பொருந்திக்கிற மாட்டாங்க. உடனே அந்த அம்மா சொல்லுது, இந்த அஜரத்து வேணாம், வேற அஜரத்தை கூட்டிட்டு வாங்க. இன்னைக்கு இது வேடிக்கைக்கு சொல்லல, இதுதான் இன்னைக்கு நம்ம மார்க்கத்துடைய நிலைமை. அப்படித்தான் இருக்கு. இவர் என்ன சொல்லணும், அங்கே போய் அம்மா இதுதான் வைக்கணும், இது வைக்க கூடாது சொல்லணுமா இல்லையா, சொல்ற அளவுக்கு இவர்கிட்ட தைரியம் இல்லை. கஞ்சி கிடைக்காது என்னங்க சொல்ற அளவுக்கு. அந்த அம்மா சொல்றது பிராமலைன்னு வைக்கணும். அஜய் சொல்றாங்க பேர் பிராமலைன்னு வச்சா அல்ல ஏத்துக்கிற மாட்டான். அப்ப இவர் என்ன சொல்லணும், மனைவிட்ட சொல்லணும், பிராமலைன்னு வைக்க கூடாதுன்னு சொல்லணும். சொல்ற தைரியம் இல்லை. அந்த அம்மா சொல்றது வேற அஜரத்தை கூட்டிட்டு வந்து பிராமலைன்னு பேர் வையுது. இப்ப யோசிங்க, இந்த பெயரு அல்லாஹ் ரசூலால அங்கீகரிக்கப்படுமா? இப்படிதான் வைக்கணும். அல்லாஹ் ரசூல் ஏத்துக்கிடுவாங்களா அப்படின்னு யோசிச்சு பார்த்து வைக்கணும். அப்ப நம்முடைய பிள்ளைகளுக்கு வைக்கப்படுகிற பெயர் நாளை மறுமையில் சொர்க்கத்தின் வாசலில் வைத்து அழைக்கப்படும். அப்துல் ரஹ்மான் இப்னு அப்துல் கரீம் இப்படிதான் கூப்பிடுவாங்க மலக்குமார். பாஸ்போர்ட்ல மட்டும் அப்படி இல்லை. பாஸ்போர்ட்ல அப்படிதானே இருக்கு, அத்தா பேரு பிள்ளை பேரு சேர்த்து நடிக்கிறான். பாஸ்போர்ட் இல்ல, அது சொர்க்கத்துக்கு நம்மளுக்கு கொடுக்குற டிக்கெட். அப்துல் ரஹ்மான் இப்னு அப்துல் கரீம் இப்படிதான் மலக்கு கூப்பிடுவார். அப்படின்னா அப்துல் ரஹ்மான் பெத்த புள்ள அப்துல் கரீம் சொர்க்கத்துக்கு வாங்கன்னு கூப்பிடுவாங்க. நம்ம பாட்டுக்கு பிராமல, நாகூர், ஏறுவாடின்னு பேர் வச்சோம்னா மலக்கு மாற அந்த பேரை தூக்கி போட்டுருவாங்க. நல்லா யோசிச்சுக்காங்க.
என்ன செய்யணும்? நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கோ பேரன் பேத்திகளுக்கோ வைக்கக்கூடிய பெயர் அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமாக இருக்க வேண்டும். நாளை மறுமையில் அந்த பெயர் சொல்லி அழைக்கப்பட வேண்டும். ஒரு வீட்டுல அப்படித்தான் லேட்டஸ்டா பேர் வைங்க அப்படின்னு சொன்னாங்க. அவரு என்னென்னமோ பேர் எடுத்து சொல்றார். இன்னைக்கு இன்டர்நெட்ல நெட்டுல இஸ்லாமிய பெயர்கள்னு சொல்லி 7 லட்சம் பேர் இருக்கு. எத்தனை பேருங்க? 7 லட்சம் பேர் இறக்குமதி பண்ணி வச்சிருக்கான் இன்டர்நெட்ல. அதுல பார்த்தோம் சொன்னா கிட்டத்தட்ட 5.5 லட்சம் பேர் முஸ்லீம் பேரே கிடையாது. ஆனா முஸ்லீம் பேருன்னு டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கான். ஏன்? உங்கள் வீட்டில் இஸ்லாமிய பெயருள்ள பிள்ளை இருக்கக்கூடாது. அவன் செய்யற சதி. யாரு? மேல உட்கார்ந்து இருக்கவன். மேற்கத்திய நாடுகள், ஆங்கில கலாச்சாரம் இருக்க யூதர்கள் மற்றும் நஸ்ரானிகள், அவன் செய்யக்கூடிய சதி. 7.5 லட்சம் இஸ்லாமிக் நேம்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கான். ஆனா அதுல 5.5 லட்சம் பேர் முஸ்லாமிக் பேர் கிடையாது. துவா வாங்குற பேரு டிங்கிலின்னு ஒரு பேர் இருக்கு, இஸ்லாமிக் நேம்ஸ்ல வருது. எப்படி வருது? இஸ்லாமிக் நேம்ஸ் ஃபார் பாய்ஸ் அப்படின்னு சொல்லி டவுன்லோட் பண்ணோம்னா அதுல என்ன வருதுங்க? டிங்கிலின்னு வருது. இவன் உடனே பேர் வைக்கிறான், டிங்கிலி இப்ராஹிம் வைங்க அப்படிங்கிறான். எப்படிங்க வைக்கிறது? எப்படி வைக்கிறது? அதனால பெயர் வைக்கும் பொழுது யோசிக்க வேண்டும். இன்னொரு முக்கியமான விஷயம் சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அப்துல் ரஹ்மான், அப்துல் ரஹீம் நீங்க அவங்க பிள்ளைகளுக்கு பேர் வச்சீங்கன்னு சொன்னா முழு பேரையும் சொல்லி கூப்பிடணும். எப்படி கூப்பிடணும்? அப்துல் ரஹ்மான் பேர் வச்சா அப்துல் ரஹ்மான் தான் கூப்பிடணும், ரஹ்மான் கூப்பிட கூடாதான். ஏன்? ரஹ்மானுங்கிறது யாரு? யாரு ரஹ்மான்? அல்லாஹ் தான் ரஹ்மான். அப்துல் ரஹ்மான் ரஹ்மானுடைய அடிமை, அப்படிதான் பேர் வைக்கணும். அப்துல்லான்னா என்ன அர்த்தம்? அப்துல்லாண்டா அல்லாஹ்வுடைய அடிமை. அப்ப அப்து கட் பண்ணிட்டு அல்லான்னு கூப்பிடலாமா? அவரை கூப்பிடக்கூடாது. அதே மாதிரிதான் அப்துல் ரஹ்மான், அப்துல் ரஹீம் என்று பெயர் சூட்டி விட்டு அப்த மட்டும் கட் பண்ணிட்டு டே ரஹீம், டே ரஹ்மான் அப்படின்னு கூப்பிட்டா அல்லாஹ் கோபம் வருங்கிறான். ஏண்டா ரஹ்மான் ரஹீம் அல்லாஹ்வுடைய பேர். முழு பேர் என்ன செய்யணும்? அப்துல் ரஹ்மான், அப்துல் ரஹீம். எந்த பெயர் வைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த பெயரை முழுவதுமா சொல்லி கூப்பிடணும். கனிண்டா பணக்காரன், யாரும் கோச்சுக்காதீங்க. கனிண்டா என்னங்க? பணக்காரன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், வல்லாஹு கனியும் வான்துமுல் ஃபுகரா. கனி அல்லாஹ் மட்டும்தான். கனிண்டா எந்த தேவையும் இல்லாதவன் அப்படின்னு அர்த்தம். வல்லாஹு கனியும் வான்துமுல் ஃபுகரா. அல்லாஹ் மட்டும்தான் கனி, நீங்க எல்லாம் ஃபக்கீர். இது குர்ஆன் டிரான்ஸ்லேஷன் நான் சொல்றேன். அல்லாஹ் கனியும் வான்துமுல் ஃபுகரா. ஃபுகரானா என்ன? ஃபக்கீருக்கு தன்மை, ஃபக்கீருக்குடைய பன்மை ஃபுகரா. வல்லாஹு கனியும் வான்துமுல் ஃபுகரா. அல்லாஹ் மட்டும்தான் கனி, தேவையில்லாதவன். நீங்க எல்லாருமே தேவை உடையவர்கள் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப வெறும் கனின்னு யாருக்கு பேர் வைக்க மாட்டாங்க. ஒண்ணு முகமது கனி இருக்கு, இல்லாட்டி அப்துல் கனி இருக்கும். இல்ல அப்படித்தானே? ஒண்ணு முகமது கனி இருக்கும், இல்லாட்டி அப்துல் கனி இருக்கு. இங்க யார் பேர்லாம் பேருக்கு எனக்கு தெரியாது, நான் சட்டத்தை சொல்றேன். அப்ப எந்த பெயர் வைக்கப்பட்டதோ முகமது கனி, அப்துல் கனி அப்படிதான் கூப்பிடணும். நம்ம சுருக்கமா கனின்னு கூப்பிட்டா யாரை கூப்பிடுறான்? யாரு கனின்னா? யாரு? அல்லாஹ்வை கூப்பிடுறான். டேய் கனி அப்படின்னா அல்லாஹ்வை கூப்பிடுற மாதிரி கோச்சுக்குருவானா இல்லையா? கொஞ்சம் யோசிக்கணும். அதே மாதிரி பெண்களுக்கு பேர் வைக்கிறாங்க. ரஹ்மத் நல்ல பெயர், ரஹ்மத்துங்கிறது நல்ல பெயர். பரக்கத் நல்ல பெயர். ஆனால் வெறும் ரஹ்மத்து வெறும் பரக்கத்துன்னு பேர் வைக்க மாட்டாங்க. என்ன செய்வாங்க? ரஹ்மத் பீவி, பரக்கத் பீவி ஏதாவது சேர்த்து நான் வைப்பாங்க. அதை சேர்த்து தான் கூப்பிடணும். என்ன செய்யணும்? சேர்த்து தான் கூப்பிடணும். இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ஒரு வீட்டுல அவங்க பேர் ரஹ்மத், அவங்க பேரு ரஹ்மத்துன்னு இருக்கு. ஒருத்தர் வெளியில இருந்து வந்து ரஹ்மத் இருக்குதான்னு கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? ரஹ்மத் இருக்குதான்னு கேட்கிறாரு. வீட்டுல ரஹ்மத் இல்லைன்னு இவர் சொல்றார். மலக்குமார் 2 பக்கம் இருந்து ஆமின்னு சொல்லிட்டாங்க. என்ன ஆகும்? இந்த வீட்டுல கியாமத் நாள் வரைக்கும் ரஹ்மத் வரவே வராது. யோசிச்சீங்களா இல்லையா? புரியுதா இல்லையா? இந்த வீட்டுல ரஹ்மத் இருக்கா அப்படின்னு கேட்கிறாங்க. அவர் என்ன சொல்றாரு? வீட்டுக்குள்ள வந்து வீட்டுல ரஹ்மத் இல்லைங்கன்ட்டார். மலக்குமார்கள் இருக்கிறாங்க, எல்லா வீட்லயும் மலக்குமார் இருக்கிறாங்க. மலக்குமார ஆமின்னு சொல்லிட்டாங்க. என்ன ஆயிரம்? இந்த வீட்டுக்கு ரஹ்மத்தே வர தரித்திரியம் தான், ஒண்ணுமே இருக்காது. தொட்டது வலிக்கிட்டு போயிடும், வியாபாரம் வலிக்கிட்டு போயிடும், விவசாயம் விளங்காது, எல்லாமே ஒண்ணுமில்லாம போயிடும், பதறா போயிடும். யார்கிட்ட இருக்குது? யார் செஞ்சது? அல்லாஹ்வெல்லாம் செய்யல, நாமெல்லாம் செஞ்சுக்கிட்டோம்.
பரக்கத்து இருக்கா? பரக்கத்து இல்லை. அப்ப என்ன ஆயிரும்? அந்த வீடு பரக்கத்து இல்லாம. அதனாலதான் சொன்னாங்க, ரஹ்மத் பரக்கத் என்று பெயர் வைத்தால் ரஹ்மத் பீவி, பரக்கத் பீவி எந்த முழு பெயர் வைக்கப்பட்டிருக்கிறோ அப்படி சொல்லி கூப்பிடுங்க. அப்படிதான் சொல்லி கூப்பிடுங்க. எங்க வந்திருக்கிறான்? போன வாரம் ஆரம்பிச்சோமா? எங்க வந்திருக்கான்? பேர் வைக்கத்தான் வந்திருக்கோம். இன்னும் இருக்கு நிறைய. சீக்கிரம் வந்துடும் அடுத்த வாரம். இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்கிறது. விஷயங்களை கேள்வி கேட்டுவிட்டு சும்மா சூப்பர் பயான் அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்கு இல்ல பயான். பயான் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போனோம்னா மறக்கிறதுக்கு இல்ல பயான். இதை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறையில கொண்டு வரணும். அதுதான் உண்மையிலே கேட்கிறோம் அப்படிங்கிறதுக்கு உண்டான அர்த்தம். அதுதான். போன வாரம் சூப்பர் பயானுங்க, இந்த வாரம் கேட்டா தெரியாது. போன வாரம் சூப்பர் பயான், இந்த வாரம் என்ன போன வாரம் பேசினாரு என்னன்னு தெரியல. அதை நம்ம உள் வாங்கி இன்வால்வ் ஆகி என்ன செய்யணும்? வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தும். அல்லாஹு தஆலா கேட்டபடி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்கி தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.